ஸோ இன்னைக்கு இன்னொரு ஆப்பிள் ப்ராடக்டோட அன்பாக்சிங் பண்ண போறோம். iPhone 17e. ஆனா ஒரு விஷயம் சொல்லிட்டா, எக்ஸைட்மெண்ட் கொஞ்சம் கம்மி தான் எனக்கு. ஏன்னா இந்த iPhone 17க்கும் போன வருஷம் வந்து iPhone 16க்கும் பெரிய வித்தியாசமே கிடையாது. சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் பண்ணிருக்காங்க. அதுவும் 2-3 சேஞ்சஸ் தான் இருக்கு. அது எல்லாத்தையும் சொல்றேன். அண்ட் இந்த போனை வந்து எப்படி பாக்குறது? இது வாங்கலாமா வேண்டாமா, இல்ல பேசாம iPhone 17 வாங்கிக்கலாமா, இல்ல பேசாம iPhone 16 வாங்கிக்கலாமா, இல்ல கொஞ்சம் காசு கம்மியா கொடுத்து iPhone 16 வாங்கிக்கலாமா? எல்லா क्वेश्चंसக்கும் ஆன்சர் இந்த வீடியோல உங்களுக்கு கிடைச்சிடும். குயிக்கா இந்த போன் அன்பாக்ஸ் பண்ணி இத பத்தி எல்லா விஷயத்தையும் சொல்றேன். இதான் ஃபர்ஸ்ட் டைம் சேனல் வந்திருக்கீங்கன்னா, என் பேர் இர்ஷாத், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Trakin Tech தமிழ். ஆரம்பிக்கலாமா? ஆல்ரைட், அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆப்பிளோட பேசிக் அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான். லேட்டா திறந்தோடனே ஃபோன் இருக்கு. அண்ட் ஃபோனை பார்த்தா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு தோணுதா? தோணதான் செய்யும். ஏன்னா நான் காட்டுறேன் ஒரு நிமிஷம். அண்ட் அது கூட உங்களுக்கு ஒரு Type C to Type C கேபிள் அண்ட் செமி ஜெட்டட் டூல் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், தட்ஸ் இட், நத்திங் எல்ஸ். என்ன பேப்பரு இதுவும் கிடையாது. ஆமா, ஒரு விஷயத்தை காணுமே, குவிக் ஸ்டார்ட் கைடை காணோம். ஸ்டிக்கரை தூக்கிட்டு இருந்தாங்க, இப்போ குவிக் ஸ்டார்ட் கைடு தூக்கிட்டு இருந்தாங்க. யாருமே படிக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டு தூக்கிட்டு இருக்காங்க போல. கிரேசி அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸ். அடுத்து வந்து வெறும் ஃபோனை வந்து ஒரு பேக்கெட்ல போட்டு இருந்தா எடுத்துட்டு போப்பா அப்படின்னு கொடுத்துருவாங்க போல. Crazy stuff is happening. Anyway, இதான் உங்க first look at the iPhone 17e and compared to iPhone 16e. Spot the difference. சொல்லுங்க. கிடையாது. சரி, முன்னாடி ஏதாச்சும் டிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, spot the difference. இதெல்லாம் வேண்டாம் எனக்கு. பாருங்க, டைனமிக் ஐலண்ட் கூட கிடையாது. அதே சேம் நாட்ச், அதே சேம் லுக், அதே சேம் பாடி, செலவே பண்ணல. சேம் டிசைனை திருப்பி ரீபேக்கேஜ் பண்ணிட்டு iPhone 17 வித்துருக்காங்க. சரி, குவிக்லி ஒரு விஷயத்தை செக் பண்ணி பார்த்தலாமா? iPhone 17 169 கிராம் வெயிட் இருக்கு. இப்படி வைக்க சொல்றேன்னா தேஜஸ் 169 கிராம் வெயிட் இருக்கு. அண்ட் iPhone 16 just 1.8 grams less, 167.2 grams. ஸோ யா, ஒரு 1.5 கிராம் வெயிட் கூடி இருக்கு. அவ்வளோதான் பிசிக்கல் டிஃபரன்ஸ் இருக்கு. அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா பெருசா எந்த டிஃபரன்ஸும் கிடையாது. பட் ஒரு மேஜரான டிஃபரன்ஸ் இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுல ஐ டோன்ட் நோ இஃப் யூ கேன் see this now, பட் ஆன்டி ரிஃப்ளெக்டிவ் கோட்டிங் கொடுத்துருக்காங்க இந்த வருஷம். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா சேம் லைட்ல 17ல கொஞ்சம் ரிஃப்ளெக்ஷன்ஸ் கம்மியா இருக்கும். ஏன்னா இதுல ஆன்டி ரிஃப்ளெக்டிவ் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு அப்கிரேட் கம்பேர்ட் டு 16. மிச்சதெல்லாம் பாத்தீங்கன்னா சேம் உங்களுக்கு 6.1 inch OLED பேனல் கொடுத்துருக்காங்க. 60 Hz பேனல் தான், 120 Hz கூட கிடையாது. அண்ட் ஓகேவான பேனல் தான், பெருசா சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. 65,000 60 Hz கொடுத்திருக்காங்கன்னா that is definitely a letdown. பட் அந்த E ப்ராடக்ட்ல 120 Hz கிடைக்காதுன்னு நமக்கு தெரியும். எனிவே, அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா சேம் செராமிக் ஷீல்ட் ப்ரொடெக்ஷன் கொடுத்திருக்காங்க. ஆனா மேஜர் டிஃபரன்ஸ் என்னன்னா, உங்களுக்கு iPhone 17ல A19 சிப்செட் கொடுத்திருக்காங்க. சிப்செட் அப்கிரேட் பண்ணிருக்காங்க. இதுல உங்களுக்கு A18 இருந்தது. டிஃபரன்ஸ் என்ன பாத்தீங்கன்னா, உங்களுக்கு A19ல கொஞ்சம் பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் கிடைச்சிரும். சோ பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். பட் இன்னொரு டிஃபரன்ஸ் என்னன்னா, ரொம்ப முக்கியமான டிஃபரன்ஸ் இந்த வருஷம், அண்ட் திஸ் இஸ் a very good difference. ஏன்னா 17ல உங்களுக்கு பேஸ் வேரியன்ட் அவங்க 256 GB பண்ணிருக்காங்க, 128 GB கிடையாது. ஏன்னா போன வருஷம் வந்தப்போ அவங்க 128 GB லான்ச் பண்ணிருந்தாங்க. ஆனா போன வருஷம் வந்து 256 GB வேரியன்டோட பிரைஸ் எவ்வளவு தெரியுமா? லான்ச் பண்ணப்போ கிட்டத்தட்ட 70,000 rupees. ஆனா இந்த வருஷம் வந்திருக்க 17 256 GB மாத்திட்டு 64,990 rupees பிரைஸ் வச்சிருக்காங்க. அதாங்க டிஃபரன்ஸ். சோ விஷயம் என்னன்னா, 256 GB பேஸ் வேரியன்ட் பண்ணிட்டாங்க, ஆனா பிரைஸ் ஒரு 5,000 ரூபாய் குறைச்சிருக்காங்க. அவ்வளவுதாங்க. அண்ட் சிங்கிள் கேமரா இருக்கு. சிங்கிள் கேமரால சில போட்டோஸ் எடுத்திருக்கோம். அந்த போட்டோஸ் எல்லாம் பாருங்க, பெருசா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. பேட்டரி லைஃப் டீசென்ட்டா உங்களுக்கு கிடைச்சிரும். அங்கேயும் பெருசா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. அண்ட் இன்னொரு டிஃபரன்ஸ் என்னன்னா, உங்களுக்கு வந்து C1X மோடம் கொடுத்திருக்காங்க கம்பேர்ட் டு C1 மோடம். C1X மோடம் வந்து ஆப்பிளோட ஓன் மோடம் தான், அப்கிரேட் ஆஃப் த C1. ஸோ அது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் அகேன் பெருசா கம்பெனிங்க எந்த விஷயமே கிடையாதுங்க. 65,000 rupeesக்கு இந்த 17ல ஐ டோன்ட் நோ இது ஏன் லான்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எனக்கு ஒரு சென்ஸ் இருக்கு. எதுக்கு 16 வாங்குறீங்க? ஒரு எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து. பேசிக்கலி நீங்க பாத்தீங்கன்னா iPhone 17 பேஸ் 256 GB வேரியன்ட் டிஸ்கவுண்ட்ஸோட உங்களுக்கு ஈஸியா கிட்டத்தட்ட 73,000-74,000 rupees கிடைச்சிடணும். அப்படி பாத்தீங்கன்னா 17 வாங்குறீங்கன்னா 65,000 ரூபாய் கொடுக்குறீங்கன்னா, அதுக்கு பதிலாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்து 17 வாங்கிக்கலாம்ல. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த 17 வந்து அவங்க லான்ச் பண்ணதுக்கான காரணம் என்னன்னா, நிறைய பேர் வந்து 17 வாங்குறது புஷ் பண்றதுக்கு தான். இது வந்து ஒரு அஃபோர்டபிள் ஐபோனா இருந்திருக்கணும். அப்படின்னா கிட்டத்தட்ட 50,000 rupeesக்கு லான்ச் பண்ணியிருந்தாங்கன்னா அப்போ பெட்டரா இருந்திருக்கும். இது அஃபோர்டபிள் ஐபோன் கண்டிப்பா சொல்ல முடியாது என்னால. இது வந்து ஒரு ஐபோன், இந்த ஐபோன் எக்ஸிஸ்ட் பண்ணுது. என்ன கேட்டீங்கன்னா, இப்போ பேஸ் iPhone 17 தான் பெட்டரான ஆப்ஷன். இன்ஃபேக்ட் நீங்க பேஸ் iPhone 16 கூட இந்த பிரைஸ்க்கு இல்லைனா கம்மி பிரைஸ் கூட வாங்குறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஆல்ரெடி மார்க்கெட்ல ஸ்டாக் இருக்கு, நிறைய பேர் வாங்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ மேபி அந்த பேஸ் iPhone 16 வாங்கினா கூட பெட்டரா இருக்கும் ஆப்ஷன். ஐ டோன்ட் நோ, ஐ மீன் iPhone 17 கொஞ்சம் டிசப்பாயிண்டிங் தான். உங்களுக்கு என்ன தோணுது? கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் டக்கு டெக்கு போடு கிளிக்கு Trakin Tech தமிழ்.